இந்தியாவோட ரொம்ப பாப்புலரான தலை சிறந்த பின்னணி பாடகியான எஸ் ஜானகி அம்மா இன்னைக்கு உயிரிழந்திருக்க சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வயது மூப்பு காரணமாக தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு இப்போ 88 வயசு ஆகுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க உடல்நலை குறைவால் மைசூரில் உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து திரையுலகத்தை சேர்ந்த பலருமே சோகத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 1957 விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தின் மூலமாக பாடினது மூலமாக இவங்க திரையுலகத்தில் அறிமுகமாக இருந்தாங்க. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உட்பட 17க்கும் மேற்பட்ட மொழியில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. 4 முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களிலிருந்து 33க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளை வாங்கியிருக்காங்க. கடந்த 2013 இந்தியாவுக்கு உரிய விருதான பத்மபூஷன் விருதையுமே இவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த டைம்ல அது அவங்களுக்கு ரொம்ப தாமதமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்க மறுத்திருந்தாங்க. கடந்த 2016 ஆண்டு அவங்க பாடுறதை நிறுத்தி கொள்றதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத தவிர்த்துட்டு முழுசா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இதன் இடையில கடந்த சில நாட்களாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது. ஹாஸ்பிட்டலில் அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வயசு அதிகமாயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால அவங்க இப்போ இறந்து போயிருக்காங்க. ஜானகி அம்மாவோட இறப்பு செய்தியை கேட்ட பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் சோகத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிரபலங்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பலருமே அவங்களோட இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இயக்குனர் இமயமான பாரதிராஜா அவர்களை தமிழ் சினிமா இழந்துருச்சு. அதே ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார பாக்யராஜ் அவர்களையும் இறந்துருச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஜானகி அம்மாவும் இறந்து போயிருக்கிறது பலருக்கும் வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.